அம்மாச்சி வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வாழ்க வளமுடன்ப்பா. இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சாதம், தக்காளி சட்னி. தக்காளி சட்னி இட்லிக்கா? இட்லி தக்காளி சட்னி. அதுக்கப்புறம் கோஸ் பொரியல். இன்னைக்கு துவரம் பருப்பு உருண்டை குழம்பு. ஆஹா, சூப்பர். சரியா? ஏன்னா கடலை பருப்பு நிறைய பேர் சாப்பிட்டு வயிறு உப்பிக்குது, அதனால துவரம் பருப்பு. நான் எப்பவுமே துவரம் பருப்புல தான் மாச்சு. நீங்கள் யாரும் பயப்படாமல் இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க, ஒன்றும் பண்ணாது. இந்த வயிறுலாம் உப்பிக்குது கடலைப்பருப்பு சாப்பிட்டா அப்படின்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ரசம் வைக்கலான்னு பார்த்தேன், ரசம் வைக்க நேரம் இல்லை. அப்புறம் வச்சுக்கிறேன் ரசத்தை. சரியா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இதுவரை கொடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுமேலும் இன்னுமேலும் நிறைய கொடுங்க. ஓகேவா? இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போகிறீங்க? அம்மாச்சி சொல்கிற தகவல் என்னென்னா, இன்றைக்கி வந்து சந்திரன். நேற்று சூரியன் சொன்னேன், இன்னைக்கு சந்திரன். சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் தான் வருவார். சந்திரன் வந்து எல்லா வீட்லேயும் உட்காருவார். சரியா? அவர் எல்லா வீட்டிலும் உட்காந்தா தான் நம்ம ராசி நட்சத்திரம் கணிக்க முடியும். அதனால் சந்திரன் எல்லா வீட்டுக்கும் நட்பு வீடு தான். யார் வீட்டுக்கும் அவர் பகை வீடு ஆக மாட்டார். ஆனால் அதிகமாக இருக்கிறது வந்து என்னென்னா மிதுனம், சிம்மம், கன்னி. இது மூணு வந்து அவர் சந்திரன் உட்கார்றது ரொம்ப நல்லது அந்த ராசியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சதுன்னு உடம்பு முடியல, அப்படி முடியல, எந்திரிக்கவே முடியும்போது தயவுசெய்து சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் யோகா கிளாஸ் இருந்தால் போயிட்டு வாங்க. மனவளக்கலை, நம்ம மனதை வந்து நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணிடுறோம். அங்கே போய் உட்காந்தோம்னா ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாவே நீங்கள் வந்து எவ்வளோ மன அழுத்தமாக இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் யோகா கிளாஸ் இருந்தால் போயிட்டு வாங்க, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கும். சரியா? நீங்களும் யோகா கிளாஸ் எடுக்கிறீங்க? கண்டிப்பாக யோகா கிளாஸ். நானும் யோகா கிளாஸ் போகிறேன்ப்பா, அதனால தான் ஓடிட்டு இருக்கேன் 63 வயசில். சரியா? யோகா கிளாஸ் போகலன்னா உண்மையாக நானும் அப்படியே என்னால் முடியலன்னு தான் உட்காந்துருப்பேன். நானும் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறேன், முடியலனாலும் படுக்கவே மாட்டேன். யோகா கிளாஸ் போகிறதுனால நல்லா இருக்கேன், என் உடம்பும் நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. ரெண்டாவது எவ்வளோ கோபம், பயங்கரமான கோபக்காரி நான். அவ்வளோ கோபத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கேன், கொஞ்சம் குறைச்சிருச்சு. அதுதான் எதாக இருந்தாலும் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ. அதனால் தயவுசெய்து யோகா கிளாஸுக்கு போயிட்டு வாங்க, மனசு நிம்மதியாக இருக்கும். சரியா? வாழ்க வளமுடன்ப்பா. வாழ்க வளமுடன்.